ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட் வச்சு ஒரு அழகான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்கி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை ஓரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்க, சேசோன் சட்னி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் பண்ணிக்கோங்க. சேசோன் சட்னி ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இதை நேரே ஒரு பீஸ் கட் பண்ணணும். பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இருக்க பக்கமும் ஒயிட் கலராக இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதையும் இதே மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ சென்டரில் வச்சு குத்திடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க, பஜ்ஜி மாவு மாதிரி. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு இதை எடுத்து இந்த மாவில் முக்கிக்கிடுவோம். பாருங்க, மாவில் முக்கி போட்டாச்சு. இது ஒரு சைடு வேகட்டும்.
இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மொசரெல்லா சீஸ் எடுத்துருக்கோம். அந்த சீஸை இப்போ இதில் போட்டுடலாம். சீஸ் மேலே வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்துடலாம் சீஸ் உருகிச்சான்னு. சீஸ் அழகாக உருகிச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.